கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை 1 நாளாகமம் அதிகாரம் 16 வசனம் 29. கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு செலுத்தி அவரை ஆராதித்து அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை நாம் செலுத்த வேண்டும். அவருடைய சந்நிதியில் பயபக்தியோடும் காணிக்கைகளோடும் பிரவேசிக்க வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். 1 நாளாகமம் 16:29 கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவர், அவர் பராக்கிரமசாலி. இந்த வானத்தையும் பூமியையும் ஞானமாய் உண்டாக்கினவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அப்படிப்பட்ட கர்த்தர் நமக்கு தகப்பனாயிருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம்! அதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த மறக்கக்கூடாது. நிர்விசாரத்தோடு அவர் நாமத்தை ஆராதனை செய்யாமல் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். கடமைக்கென்று நாம் ஆலயத்திற்கு செல்வதை விட்டுவிட்டு மிகுந்த மனமகிழ்ச்சியோடு நாம் அவரை தொழுது கொண்டு பரிசுத்தமுள்ளவர்களாய் நம்முடைய பாவங்களிலிருந்து விடுபட்டு ஒவ்வொரு நாளும் நம்மை சீர்படுத்தி நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் பரிசுத்தத்தோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சந்நிதியில் நிர்விசாரத்தோடும் பாவங்களோடும் பிரவேசிக்காமல் பயபக்தியோடும் பரிசுத்தத்தோடும் சென்று அவரை ஆராதிப்போம். அவர் வாசம் செய்யும் ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தையும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை ஒருபோதும் துக்கப்படுத்தாமல் எப்பொழுதும் பரிசுத்தத்தோடு வாழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ்வோம். இரட்சிப்பின் வஸ்திரத்தினால் அலங்கரிக்கப்பட்ட நாம் பெற்றுக்கொண்ட இரட்சிப்பை இழந்து போகாதபடிக்கு பரிசுத்த வஸ்திரத்தை கரைப்படுத்தி போடாமல் ஒவ்வொரு நாளும் நம்மை சீர்படுத்தி பரிசுத்த வஸ்திரத்தினால் நம்மை காத்து கொள்வோம். முடிவு பரியந்தம் நிலைத்திருந்து அவரோடு நித்தியமாய் ஜீவிப்போம். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலும் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ளுகிறவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் பரிசுத்தத்தை கர்த்தர் தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். பாவங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து ஒவ்வொரு நாளும் சீர்படுத்தி பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். பயத்தோடும் நடுக்கத்தோடும் உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காய் நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.